இந்த வீடியோல வரக்கூடிய காட்சிகளும் தகவல்களும் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கலாம். இந்த வீடியோ பீகார் மாநிலம் முசாஃபர்பூர்ல தான் எடுக்கப்பட்டிருக்கு. அங்க காலை நேரத்துல ஒரு ஸ்கூல் போற பொண்ணுடைய முதுகுல பேக்ல நிறைய செங்கல்களை வச்சு ஒரு லேடி தர தரன்னு இழுத்துட்டு வந்திருக்காங்க பல கிலோமீட்டர்களுக்கு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே நடந்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அங்க இருந்தவங்க தைரியமா அந்த லேடி கிட்ட போய், என்னங்க ஒரு குழந்தை முதுகுல இவ்வளவு வெயிட்டை ஏத்தி இப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அது குழந்தை என்னோட குழந்தை தான், நீங்க யாரு கேட்கறக்குன்னு அந்த லேடி திருப்பி கேட்டிருக்கிறாங்க. பொதுவா இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தா நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு போகக்கூடியவங்க மத்தியில அங்க இருந்தவங்க அந்த லேடியை தைரியமா தட்டி கேட்டிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் உங்க குழந்தையாவே இருந்தாலும் ஒரு குழந்தைய இவ்வளவு கொடுமை பண்றது எங்களால ஏத்துக்க முடியாது. உடனடியா அந்த வெயிட்டை இறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த செங்கல்கள் எல்லாத்தையும் அவங்களே அப்புறப்படுத்த தொடங்குறாங்க. உடனே அந்த லேடி கோபமாயி அங்க இருக்கவங்க எல்லாரையும் கடுமையா திட்டுறாங்க. அந்த குழந்தையும் போட்டு அடிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நிறைய பேரு, நீங்க உடனடியா உங்களுடைய இந்த அராஜகத்தை நிறுத்தணும், இல்லாட்டி நாங்க போலீஸுக்கு போன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நீ யாருக்கு வேணாலும் போன் பண்ணி, என் குழந்தை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு அந்த லேடி மீண்டும் கோபமா இருக்கிறாங்க. உடனே பொறுத்து பொறுத்து பார்த்தவங்க போன் எடுத்து போலீஸுக்கு போன் பண்ண தொடங்கினாங்க. அதை பார்த்த அந்த லேடி உடனே அந்த குழந்தையை கூப்பிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா அங்க இருந்த மக்கள் அதை விடுறதா இல்லை. அதை எல்லாத்தையுமே வீடியோவா ஷூட் பண்ணி பீகார் மாநிலத்துடைய காவல்துறையினரை சோசியல் மீடியால டேக் பண்ணி தயவு செய்து அந்த குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் ஒரு குழந்தை தப்பு செஞ்சிருந்தாலும் அதுக்காக இவ்வளவு கொடுமையான தண்டனைகளை கொடுக்கறது அப்படின்றது ஏத்துக்கவே முடியாது. அதுவும் பெற்றோரே அதை செஞ்சாங்கன்னா கூட நம்மளுடைய சட்டம் அதை அனுமதிக்காது அப்படின்றதா ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? குழந்தைகளை இப்படி கடுமையான முறையில நடத்தணுமா, இல்ல அவங்கள அவங்க வழியில போக விட்டு கொஞ்சம் தன்மையுடன் அவங்கள வீட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.